அவர்களை காப்பாற்றுவதற்கான காரியத்தை செய்வதற்கு வேண்டிய இப்ப என்ன டயக்னிஸ்ட் சென்டர் வச்சு கொடுக்குறியா? ஒரு பிளட் வந்து டெஸ்ட் பண்ணணும்னா வெளியில லேப் பண்ண எவ்வளவு காஸ்ட்லி ஆகுது? எக்ஸ்ரே எடுக்கணுமா எவ்வளவு காஸ்ட்லி ஆகுது? நீங்க ஸ்கேன் பண்ணணுமா? ஏன் சார் ஸ்கேன் பண்ணா பணக்காரங்களுக்கு வியாதி வந்தாதான் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா ட்ரீட் பண்ணுமா? ஏழைக்கு வியாதி வந்தா ஸ்கேன் பண்ண வேண்டாமா? நீ ஸ்கேனிங் சென்டர் ஒன்னு போட்டு ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கி கொடுத்தா ஒரு ராஜகோபுரம் கட்டிய புண்ணியம் நீ ஸ்கேனிங் மிஷின் வாங்கி டொனேட் பண்ணா கண்டிப்பா உண்டு. அதுதான உண்மையான புண்ணியமாகுது. ஒரு ஏழைக்கு ஸ்கேனிங் மிஷின் அதுல ஸ்கேன் பண்றோம், அது மூலமா நடக்க வேண்டிய காரியம் நடக்குதா இல்லையா? இந்த உணர்வுகளை மக்கள் ஒன்று வளர்த்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் எழுதுறார், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வரியார்க்கு இல்லாதவர்க்கு, வரியார்க்கு ஒன்று, கடவுள் என்ன வரியவரா? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, பிற எல்லாம். அப்ப மற்றதெல்லாம் என்னன்னா குறி எதிர்ப்பை நீர துடைத்து ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து பண்ற லேவாதேவி வியாபாரம், ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக பண்ற லேவாதேவி வியாபாரம், அது சரியில்லைப்பா. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? கொடைய சொன்னேன், சக்தி உள்ளவங்க கொடுக்கலாம்னு சொன்னேன். தான தர்மம் பண்ணுகிற போது பணம் தான் முக்கியம் இல்லை, மனம் முக்கியம்னு சொன்னேன். என்ன முடியாட்டாலும் ரத்த தானம் பண்ண முடியும், கண் தானம் பண்ண முடியும், உறுப்புகள் தானம் பண்ண முடியும். எனக்கு ஏதாவது ஒரு அப்படி ஏற்படும் என்றால் இதை என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்கணுங்கிறத நம்ம முன்கூட்டியே எழுதி வைக்கணும், அதுக்கான ஒப்பந்தங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் சொன்னேன். இப்ப இத்தனையும் தாண்டி இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை, இறைவன் வந்து மக்களுக்கு கொடுக்கிற போதுதான் தான் மகிழ்ச்சி அடைகிறான்னு சொன்னேன். ரொம்ப உச்ச நிலையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கருத்து இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. என்ன தெரியுமா? அது முக்தி அடைவதற்கும் ஞானம் அடைவதற்கும் மனிதனுக்கு தேவையான குணம் எதுன்னு கேட்டா அறம் செய்தல் தான். மோட்சம் முக்திங்கிறதான நம்முடைய ரிலிஜன்ல கடைசி நிலை, இறைவனிடத்துல அடைதல். ஒவ்வொரு ரிலிஜன்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அவருடைய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த பரலோக சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க, அல்லது இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அந்த சுவன பூமின்னு சொல்லுவாங்க, அல்லது முக்தி மோட்சம் மறுபிறப்பு இல்லாத பெருநிலை அப்படின்னு ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரிலிஜன்ல ஒவ்வொரு கோணத்தை சொல்லுவாங்க. பட் எல்லாமே இதுதான், மறுபடியும் இந்த பூமியில வந்து பிறக்காத ஒரு உயர்ந்த நிலை. இது அறம் செய்வதால் மட்டுமே ஏற்பட முடியுங்கிறத எப்படி நம்ப முடியும்? ஒரு ஜென் ஸ்டோரி, ரொம்ப பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி. ஒரு ஜென் குரு யாரை பார்த்தாலும் என்ன கேட்பார் தெரியுங்களா? யாரையும் பார்த்தவன் ஒரு காசுக்கு ஒரு காசுக்கு அப்படிம்பார். என்னடா இவர் ஒரு காசு கேட்கிறாருன்னு ஒருத்தர் பார்த்தாரு. நீங்க பெரிய சாமியார், மிகப்பெரிய புத்த பிக்ஷு, மகா ஞானி, நீங்க ஒவ்வொருத்தையும் போய் ஒரு காசு ஒரு காசுன்னு கேட்கறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும்னு கேளுங்க, அவ்வளவு நான் கொடுத்துட்றேன், யார்கிட்டையும் போய் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு காசு நீ எனக்கு ஒரு காசு. அப்புறம் அவனுக்கு புரியவே இல்லை. கடைசி வாழ்நாள் வரையில யாரை பார்த்தாலும் ஒரு காசு ஒரு காசு ஒரு காசு கொடுன்னு தான் கேட்பார். அவரு படுத்திருக்கிறார், உயிர் பிரிய போற நேரம், எல்லாரும் சுத்தி இருந்தாங்க. எங்களால புரிஞ்சுக்கவே முடியலையே, ஒரு காசை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், ஏன் யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடுன்னு கேட்டீங்க? அவர் சொன்ன பதில் பாருங்க, ஒரு காசு மூலம் எனக்கு எந்த பெரிய நன்மையும் இல்லை, ஆனால் கொடுக்கிறவன் அந்த அளவுக்கு தன் பற்றை விட்டு விடுகிறான், பற்றை விட்டவன் மோட்சம் அடைகிறான். முக்தி பெறதுக்கு என்ன வழி? பற்றையை விடணுமா இல்லையா? அற்றது பற்றேனில் உற்றது வீடு, நம்மாழ்வாருடைய வாக்கு. அற்றது பற்றேனில் உற்றது வீடு. உங்களுக்கு பற்றுனா என்ன? ஒரு பிடிப்பு. ஒரு பிடிப்பு இருக்கிற வரைக்கும் நம்மால மோட்சத்துக்கு போக முடியுமா? முடியாது. அற்றது பற்று எனில் உற்றது வீடு, நம்மாழ்வாருடைய வாக்கு. திருவள்ளுவர் எழுதுறாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நீ பற்று விட்டாதான் பற்றற்றான் பற்றை சென்று அடைய முடியும்னு ஒரு குறிப்பு சொல்றார். அப்ப முக்தி பெறணும்னு சொன்னா மனிதன் இந்த பிடிப்பை விடணும், பொருட்பற்றுங்கிற பிடிப்பை விடணும். பொருள் மேல பிடிப்பு இருக்கிற வரைக்கும் ஒருவன் எப்படி வந்து மோட்சத்துக்கு போய் சேர முடியும்? சார், பெரிய வியாபாரி டெட் பெட்ல படுத்திருக்கிறாரு, மூச்சு உள்ளியும் வெளியிலையும் சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்குது, மனைவி பக்கத்தில் நிற்கிறா, மூச்சு உள்ள போகுது, கேட்குறாரு, மூத்த பையன் எங்க அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னா, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு ராத்திரி வரைக்கும் தாங்காதுன்ட்டாரு, கொஞ்சம் பேசாமல் படுங்க, மூத்தவன் எங்கே போயிட போகிறான், அவன் அந்த வலது கை பக்கம் தான் நிற்கிறான், இவருக்கு பார்வையும் தெரியல, நிற்கிறான். ரெண்டாவது பையன் எங்க? ஐயோ நிம்மதியாக இருங்களேன், இன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சு போடுங்கிறார் டாக்டர், அது வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்க.
எங்க போறா ரெண்டாவது பையன்? அது பக்கத்துல பாருங்க, இடத்துக்கு பக்கம் தான் நின்றுட்டு இருக்கிறேன். ரெண்டாவது பையன் இங்க தான் இருக்கான், எங்கேயும் போல, எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம். யாரு? மனைவி சொன்னான். அவனும் இங்க தான் இருக்கானா, அவனும் இங்க தான் இருக்கானா. மூணாவது கடைசி பையன் எங்க அப்படின்னா, ஐயோ கடைசி பையனும் கால் மாட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவனு இங்க தான் இருக்கிறார். இவர் பாருங்க உயிர் போறவர் பொட்டு நெய்ச்சார். 3 பையலும் இங்க வந்துட்டா கடையை எவன் பார்த்துக்குவான்? 3 பையலும் இங்க வந்துட்டா கடையை எவன் பார்த்துக்குவான்? இன்னைக்கு இங்க நல்ல வியாபாரம் ஆகிற 4 நாள் பாருங்க, டப்புன்னு அப்படியே போயிட்டாரு. இவருக்கு சாவரப்ப கூட கல்லாலேயே கவனம்னா, அதாவது மைண்ட் முழுக்க அதுலயே கவனமா இருந்தா இவர் எங்கேயாவது இறைவன் திருவடி போய் அடைவாரா? இறைவன் திருவடி, பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருவள்ளுவர். பிறவி பெருங்கடல் நீந்தணும்னா இறைவன் அடிக்கு போகணும். இறைவன் அடிக்கு போகணும்னா என்ன வழி? அடுத்த குறள் விளக்க சொன்னார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நீ பற்று விடுவதற்காகத்தான் கடவுளையே பற்றணும்னார். ஏன்? பற்றை விட்டால்தான் மோட்சத்துக்கு போக முடியும். வள்ளுவரும் அதைத்தான் சொல்றாரு, நம்மாழ்வாரும் அதைத்தான் சொல்றாரு. அற்றது பற்றெனில் உற்றது வீடுன்னார். பற்றை எப்படி விட முடியும்? யான் எனது என்னும் செருக்கு அறுப்பார். என்னது இது? என்னது இது? என்னது? கண்ணு என்னது? உடம்பு என்னது? இந்த வீடு என்னது? இந்த பணம் என்னது? இது என்னது என்னது என்னதுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தா அந்த என்னதுங்கிற பற்றுல நின்றால் கண்டிப்பா மறுபிறவி உண்டா இல்லையா? இந்த பாவ புண்ணிய கணக்கு இருக்குதா இல்லையா? அந்த பாவ புண்ணிய கணக்குனால நீங்க புண்ணியம்னு தானம் பண்ணா கூட மறுபிறவி வரும், பாவம்னு பண்ணிட்டாலும் மறுபிறவி வரும். அதனால திருவள்ளுவர் முதல்ல புண்ணியத்துக்குன்னு டெம்ப்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றார் புண்ணியத்தையும் விட்டுடுன்றார். இது ரொம்ப 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 நுட்பமான கருத்து. இதுக்கு நான் திருக்குறளை விளக்கம் சொல்லட்டுமா? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுனார். இருள் சேர் இருவினைனார். நல்ல கவனிக்கணும். பாவ புண்ணியங்கள் இரண்டும் நரகத்தில் சேர்க்கும். நம்புவீங்களா? புண்ணியம் நரகத்தில் எப்படி கொண்டு போய் விடும்? பாவம் நரகத்தில் விடும், உங்களுக்கு தெரியுது. இருள் சேர் இருவினைங்கிறார். இருள்னா நரகம், இருவினைனா நல்வினை தீவினை, பாவம் புண்ணியம். சார் லாஜிக்கலா பார்த்தா பாவம் நரகத்தில் சேர்க்கும், புண்ணியம் எப்படி நரகத்தில் சேர்க்கும்? புண்ணியம் பண்ணி புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கும் போது அந்த புண்ணியத்தால் செல்வம் வருகிற போது நீ அகங்காரம் அடைந்து பல பாவங்களை பண்ணுவாய், பாவத்தால் நரகத்திற்கு போவாய். சோ ரொம்ப சிம்பிள். பாவம் ஸ்ட்ரைட்டா நரகத்துல சேர்க்கும், புண்ணியம் இன்டைரக்டா நரகத்துல சேர்க்கும். திருவள்ளுவர் ரொம்ப டேஞ்சரஸான விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். புண்ணியங்களையும் நீ விடாத பட்சத்தில் உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப கடைசியா என்ன விஷயம்? புண்ணியத்தை டெம்ப்ட் பண்ணி அதுக்காக நம்ம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. புண்ணியம் உட்பட கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணணும். கிருஷ்ண அர்ப்பணம், கோவிந்த அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், நான் தானம் பண்ணுவதால் வருகிற புண்ணியம் உட்பட கடவுளுக்கே அர்ப்பணம்னு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப ஞானம் அடைகிறவர்கள் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும், பற்றை விட வேண்டும். அந்த பற்றை விடுவதற்கான வழி என்ன என்றால் இப்படி ஈதல் தான். நீங்க என் கண்ணு எனக்கு அப்புறம் ஒருத்தருக்கு பயன்படட்டும்னு கொடுக்குறோம். இந்த கண் பெறுவதற்கு யாராவது பெற முடியலையா, அந்த ஆபரேஷன் செலவை நம்ம ஏத்துக்கிறோம். அப்படின்னு எப்படி ஏத்துக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில நீங்க அந்த மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கிற போது, பணம் உள்ளவங்க பண்ணிக்கிற போது கிடைக்கிற பணத்தை எடுத்து பணம் இல்லாதவர்கள் 100 பேருக்கு பண்ண முடியுது. பணம் இல்லாத 100 பேருக்கு அந்த சிகிச்சை செய்யறதுக்கு இந்த பணம் பயன்படுதா இல்லையா? நிச்சயமா பயன்படுது. 20% மக்கள் கொடுக்கிற தொகையை கொண்டு 80% மக்களுக்கு இலவசமா அறுவை சிகிச்சை செய்ய முடிகிறது. அப்படின்னா அந்த 80% மக்களுக்கு கண்ணொளி தந்தது இன்டைரக்டா இந்த 20% தானே. அப்ப அவர்கள் நல்ல காரியம் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்ப அவங்க தன்னுடைய பொருள் மேல இருக்கிற பற்றை விட்டு கொடுக்கிற போது அவர்களுக்கு ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு போகக்கூடிய மிக உயர்ந்த தர்மமாக விளங்குவது இந்த அறம் செய்கின்ற இந்த பண்பு மிக உயர்ந்த ஒரு எல்லைக்கு ஒருவரை அழைத்து கொண்டு போகிறது. எனவே மனிதன் தான் இருக்கிற போது என்னென்ன தானம் செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்கு பழக வேண்டும். ஆனா கொடுப்பது என்பது சுலபமான விஷயம் அல்லன்னு ஆரம்பிச்சேன், அதிலேயே முடிச்சார். கொடுப்பது என்பது அதுக்கு ஒரு பக்குவம் வந்தாதான் அதை கொடுக்க முடியும். சில பேர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு துக்கம் கொண்டாடுவாங்க. அதோட நல்ல பழக்கம் இல்லை, கொடுத்திருக்கப்படாது. திருக்குறள் முன்சாமின்னு ஒரு பேச்சாளர் இருந்தார், ரொம்ப நல்லா பேசுவார். அவர் சொல்லுவார், கடையில் ஒரு வியாபாரி உட்காந்துருந்தாராம், நன்கொடை கேட்டு வந்து நன்கொடை வாங்கிட்டு போனாங்களாம். சோகமாக உட்காந்துருந்தாராம். என்னன்னு, கறந்துட்டு போயிட்டாங்க.
கறந்துட்டு போயிட்டாங்க. என்ன கறந்துட்டு போயிட்டாங்க? காசு கறந்துட்டு போயிட்டாங்களாம். திருக்குறளார் சொல்லுவார், இவன் எருமை மாடுன்னு இவனே ஒத்துக்கிட்டான் பத்தியா. ஏன் கறந்துட்டாங்கன்னா அதுக்கு பால் கறக்க போது மாடு சொம்ப கொண்டாந்து தானே வச்சு அதுவே பால் கறக்கும். காலை கட்டி அப்புறமா 2 பேர் பிடிச்சிக்கிட்டு கறப்பாங்க. அது மாதிரி என்கிட்ட நன்கொடை கறந்துட்டு போயிட்டான்னா நான் ஒரு எருமை அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான்னு அர்த்தம் பாரு அப்படிம்பார். அதாவது சில பேர் கொடுத்துருவான், கொடுத்துட்டு துக்கம் கொண்டாடுவான். இந்த நாட்டில் சார் கொடுக்குற பழக்கத்தை குழந்தை பருவத்திலேயே கொண்டு வந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுப்போம். என்ன விளையாட்டு தெரியுங்களா? கை நீட்டு அப்படிமோ, குழந்தை சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு எதெல்லாம் போடுறது இல்லையோ அதெல்லாம் சொல்லிடுறது. நெய் போட்டு கீரை போட்டு கடைஞ்சு அந்த குழந்தை ஆன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் கடைஞ்சு நம்ம ஒரு விளையாட்டு சொல்லுவோம். அது தாத்தாவுக்கு கொஞ்சம், அந்த பாட்டிக்கு கொஞ்சம். அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருந்தாங்க. தாத்தாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், அந்த பெரியப்பாவுக்கு கொஞ்சம், அந்த மாமாவுக்கு கொஞ்சம். அந்த குழந்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். சொல்லிட்டு ஊரில் இருக்கிற பாட்டிக்கு கொண்டு போகிறது எப்படின்னு இப்படி கிட்ட கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி இப்படி பண்ணோம். அந்த குழந்தை கிக்கின்னு சிரிக்கும். எதுக்காக இந்த விளையாட்டை வச்சா தெரியுங்களா? இந்த அப்பாவுக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், அவருக்கு கொஞ்சம், இவருக்கு கொஞ்சம்னு ஒன்று கொடுக்குறோன்னு ஒன்று ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த குழந்தைய எப்படி கண்டிஷன் பண்ணா பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உம்முன்னு இருக்காத, கலகலன்னு சிரி அப்படிங்கிறதுக்கு சிரிக்க வச்சு பழக்கலாம் பாருங்க. தானம் பண்றது பெருசில்ல, தானம் பண்ணிட்டு சந்தோஷமா சிரிக்க தெரியணும் இல்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணுமா இல்லையா வாழ்க்கையில? கொடுத்த பிறகு மகிழ்ச்சி, அதெல்லாம் ஜாய் ஆஃப் கிவிங்கிறாங்க பாருங்க. கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி என்ன என்பதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல். என்ன அழகான வார்த்தை, திருவள்ளுவருடைய வார்த்தை. ஈத்து உவக்கும் இன்பம். ஒரு ஊர்ல ஒருத்தர் கொடுக்கவே மாட்டாரு, ஒரு கஞ்சனா இருந்தாரு, ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்பட்டாங்க பாருங்க. நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுங்க. செக்கா நீங்க கொடுங்களேன், நாங்க மாத்தவே மாட்டோம். 1 லட்சம் ரூபாய் செக் கொடுங்க, நீங்க போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்க மாத்தவே மாட்டோம், அப்படியே கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னா. அப்போ கூட செக்கு லீஃப் வேஸ்ட் ஆச்சு, வேணா அதுக்கு நாங்களே காசு கொடுத்துட்றோம். சரி ஞாபகமாக கொடுத்துடணும்னு 1 லட்சம் ரூபா போட்டு செக்கு போட்டு கையில் கொடுத்தாரு வச்சுங்க அப்படி ஞாபகம் திருப்பி கொடுத்துடணும்னு. சரி இதை எடுத்துட்டு போய் காமிச்சாங்க பாருங்க. அந்த ஊருக்கு அத்தனை பேர் ஷாக் ஆயிட்டான். அவரு 1 லட்சம் கொடுத்தாரா? அவரு 1 லட்சம் கொடுத்தாராப்பா? அவரா கொடுத்தாரு? அப்ப வழக்கமா 5 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுத்தான். ஏன் அவரே 1 லட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்புறம் நாம எப்படிப்பா, நாம நியாயமா அவரு 1 லட்சம் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு அவன் கொடுத்தான் பாருங்க. அந்த ஸ்கீமுக்கு வேண்டிய பல கோடி ரூபாய் வசூலாகி போச்சு. ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு ஏதோ ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணுங்களா வசூலாகி போச்சு. ஆனா அவன் இவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன நீங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்க போல இருக்கேன், நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி, நானும் 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறேன், நானும் 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறேன், உங்க செக்கு பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இவ்வளவு பேர் நம்மளை பாராட்டுறான், இவ்வளவு பேர் ஃபோன் பண்றான் அப்படின்னு. அவங்க திரும்பி கொண்டாந்து அந்த 1 லட்சம் செக்கை கொடுத்த உடனே சொன்னாரான், இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை, கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, அதனால அந்த 1 லட்சம் ரூபா உங்ககிட்டே இருக்கட்டேன், அந்த செக்கு நீங்க போட்டு எடுத்துங்க, கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. உண்மை கொடுப்பதில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்கிறது கொடுத்து பார்க்க தெரியும். குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறோம், அன்பு தான். என்ன பெருசா கொடுத்துட்டோம்? அன்பை கொடுத்தோன்னா அந்த குழந்தை அடையிற ஆனந்தம் இருக்கு, சாதாரணமான ஆனந்தமா. அப்பா அவசர அவசரமா வெளியே போயிட்டு இருந்தாரு, அப்பா காப்பி குடிச்சிட்டு பாப்பான்னு குழந்தை கூடாது கப்பை நீட்டுச்சு. கப்புல ஒண்ணும் இல்லையேன்னா, என் அன்பு ரொம்ப வழியுதே பார்க்கலையாப்பா, கப்பு முழுக்க என் அன்பு ரொம்ப வழியுதே நீ பார்க்கலையாப்பா. அப்ப அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நாம் கொடுப்பது உண்மையில் பொன்னோ பொருளோ உறுப்போ அல்ல, கொடுப்பது இதயத்திலிருந்து சுரக்கிற அன்பு. அதன் மூலம் நாம் அடைவது முக்தி. அன்பை கொடுத்து முக்தியை பெறுவதே அறம் செய்வது. அறம் செய்ய விரும்பு. நன்றி, வணக்கம்.